சரிம்மா, நான் எஸ்ஏவி பஸ்ல தான் புக் பண்ணி வந்துட்டு இருக்கேன். நீ கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. நான் எஸ்ஏவி பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, சரி வைக்கிறேன். ஆமாங்க, எங்க அம்மாவுக்கு எப்பவுமே இதே ஒரு இதுதான். எப்ப பாரு எஸ்ஏவி பஸ்ல வான்னு சொல்லிதான். எனக்கு மட்டும் என்ன, நானும் எஸ்ஏவி பஸ்ல ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன். அதனால எப்ப ப்ரிஃபர் பண்றதுனாலும் எஸ்ஏவி பஸ் தான். இதுதான் பாரத் பென்ஸ் செமி ஸ்லீப்பர் இருக்கிறதுனால குழுங்களே இல்லாம டயர்னஸும் இல்லாம ஈஸியா வீட்டுக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாம நான் தான் நம்மளோட எஸ்ஏவி பஸ்ஸோட ஓன் ஆப்ல புக் பண்றேன். 50% வரைக்கும் எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ நான் சிசிடிவி கேமரா, எஸ்ஓஎஸ் பட்டன்லாம் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு லைவ் ட்ராக்கிங்காக நான் அனுப்பிச்சி விட்டுருவேன். அவங்க டைரெக்டாகவே அவங்க நான் எங்கே வரேன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிக்க முடியும். அதனால தான் எங்கள் அம்மா ப்ரிஃபர் பண்ணுறதும் எஸ்ஏவி பஸ் மட்டும்தான். இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நான் 8 மணிக்கு சென்னைக்கு போகணும். எஸ்ஏவி பஸ்ஸு என்னை 7:45க்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் விட்டுரும். என்னோட டைமுக்கு நான் சென்னை போகணும். ஏன்னா எனக்கு அங்கே மீட்டிங் ஸ்கெடியூல் ஆகி இருக்குது. காலையில் 4 மணிக்கே எஸ்ஏவி பஸ் தான் என்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருமே. ஸோ எனக்கு அதை பற்றின கவலையே வேண்டாம். நான் போயிட்டு ரூமில் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் என்னோட மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். டயர்டா எஸ்ஏவி பஸ்ஸில் போகிறதுனால எனக்கு டயர்டே இருக்காது.